கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு வந்து அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வேலூர் மீட்டிங் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் திமுகவுக்கு எதிராக பேசியிருந்தாலும் அதில் உணர்ச்சி பொங்கக்கூடிய வகையில் கண்ணீர் விட்டு கூட பேசியிருக்கா. தமிழ்நாடு மக்கள் வந்து திமுக வந்து இந்த தேர்தலை வந்து விரட்டுவாங்க, ஸ்டாலின் என்பவர்கள் ஸ்டாலின் குடும்பம் என்பதே ஊழல் குடும்பம் தான், இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வந்து காரசாரமாக வச்சுருக்காங்க. மிக முக்கியமாக பார்த்தோம்னா தாவேக்காவுடைய ஆட்சி வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரன்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட வச்சுருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் யாரை சொல்கிறீங்க, என்னன்னு விவரமே புரியல எனக்கு. என்ன கட்சி அது? தமிழக வெற்றி கழகம். இப்படி ஒரு கட்சி இருக்கா தமிழ்நாட்டில்? மொழி போராட்டத்தை கலந்துக்கிட்டதா? யாருங்க அந்த கட்சி? ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார், ஜோசப் விஜய், கில்லி விஜய்னு வாங்க. அவர் தான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரோ? பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு சொல்லுமா? அது மாதிரி பாவம் அப்ராணி சப்ராணிகளை பிடிச்சிக்கிட்டு திரைப்படத்தில் நடித்த அதோட போப்பா. நீ இவ்வளவு பேசுகிறவ தவறுறதுக்கு உனக்கு என்ன வேலை இருக்குன்னு என்னோட கேள்வி. சிரிப்பாக தான் இருக்குது ஒரு பக்கத்தில். அதன்ட்டு தற்கூறிய டிவிக்கேன்னு கத்துறாங்க. என்னடா அவன் செஞ்சான், என்ன நாட்டுக்கு செஞ்சான் விஜய்? நான் நான் வருமானத்தெல்லாம் விட்டுட்டு அரசியல் எதுக்கு வந்த? வருமானத்தை விட்டுட்டு இப்போதான் மக்களை உனக்கு தெரியுதா? அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகி தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? நான் கேட்குறேன். இப்போ நான் கடந்த வாரம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்றேன். நான் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கல்விக்கூடத்துக்கு சென்றேன். அப்போ அந்த கல்விக்கூடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாய் வழி கல்வி அகரம் அறக்கட்டளை சார்பாக இந்த ஒரு கல்வி அந்த பள்ளிக்கூடத்துடைய கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. நடிகர் சூர்யா அதை கட்டி கொடுத்துருக்குறார். அது பக்கத்தில் அந்த படம், ஒரு படம் வந்துச்சு, நம்முடைய பிரச்சனை ஆச்சுன்னு ஒரு படம். என்ன படம்? ஜனநாயகன். இல்லை, அவரு நம்முடைய ஜெய்பீம். அந்த படத்தோடைய இதை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த படத்தை தயாரித்த அங்கே ஒரு பில்டிங் எழுப்பி கொடுத்துருக்காரு. அங்கே வழக்கறிஞர் நீதிபதி அதில் சந்துரு அவர் வந்து அங்கே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அந்த கட்டடத்துக்கு ஒரு கட்டடத்தை கொடுத்துருக்கிறார். இப்படி பார்க்கும்போது அவங்களுடைய வருமானத்தை வைத்து முதலமைச்சர் ஆகி செய்யலை. தமிழ்நாட்டில் நீ வந்து இன்னைக்கு பேசுகிற, நான் வந்தா ரெஸ்ட் ரூம் கட்டி தருவேன். இப்போ நீ கோடான கோடி கொள்ளையடிச்சிருக்கீல, கொள்ளையடிச்சு தான் சொல்ல முடியும். வருமான வரி கட்டிருக்கியா, ஊழல் ஆட்சியை நான் ஒழிக்க போறேன்னு சொல்றாரு. நீ வந்து ஒழுங்கமா இருக்கியான்னு கேட்கிறேன். 1.5 கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பு செய்ததற்காக நீதிமன்றம் உன்னை பிடிச்சி 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய கொலை குற்றவாளி மாதிரி. நீ குற்றவாளி இல்லையா? வருமானத்தை வரைக்கும் கணக்கு காட்டியிருக்கியா நான் கேட்கிறேன். இப்ப வருடத்துக்கு ஒரு முறை நடிகர் சூர்யா பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்துக்கிட்டு இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கதான. முதலமைச்சர் ஆகியா செய்கிறாரு, அரசியல் கட்சி தொடங்கியா செய்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகி எங்கேயாவது வந்து 300 கோடி ரூபா 350 கோடி ரூபா வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் பணம் கணக்கு காட்டுற பணம் 20 கோடி ரூபா 15 கோடி ரூபா தான் கணக்கு காட்டுறீங்க. காட்டிட்டு மீதி பணம் சொல்றீங்க. எங்கேயாவது கை விளங்கி இப்போ இல்லை, கொரோனா காலத்தில் எச்சிக்கையை கொண்ட காக்காயை விரட்டாத ஆள் தான் விஜய். நீ வந்து அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போறானா? ஒரு படத்துக்கு 350 கோடி வாங்குற நீ. அதாவது ஆண் பெண் கவர்ச்சி ஒரு வயதில், அந்த வயதை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஹார்மோன் சுரப்பி இருக்கு. அந்த 18 வயது அந்த டீனேஜுக்கு ஒரு ஹார்மோன் சுரப்பி வந்து
ஆண் பெண் ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு தான் வந்து அந்த ஈர்ப்பை கவர்ந்தவர் தான் வந்து விஜயை தவிர, அதாவது ஒரு நடிகனாக தன் உடல் அசைவு, தன்னுடைய ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி கவர்ச்சி நடிகன், அவ்வளவுதானே. உன்னுடைய தியாகத்தை உன்னுடைய விஜய்னா யாரு? ஹூ இஸ் விஜய்னா அவர் நடிகராக இருக்கும்போது, இப்போ நான் சொன்னேன், நான் யதார்த்தமாக வந்து வர்றேன், வந்தால் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம நண்பர் அவர் போகிறேன், பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க. அப்போ சூர்யா மேலே நமக்கு ஒரு மதிப்பு வருது. இது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு முதலமைச்சர் ஆயுதான் கிராமத்துக்கு வீடு கூட வந்து கக்கு செட்டி பார்ப்பாரான். ஏப்பா எங்கேயாவது ஏதாவது உதவி செஞ்சிருக்கா? தமிழ்நாட்டில் இத்தனை கோடி ரூபா, உனக்கு வயசு 53 வயசு 55 வயசு, பல லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்க தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை கவர்ச்சியை காண்பித்து, இளைஞர்களுடைய அந்த பெண்களுடைய உணர்ச்சியை தூண்டி, நீ வந்து ஒரு அந்த ஆண் பெண் ஈர்ப்பை பயன்படுத்தி திரைப்படத்தில் கவர்ச்சியை காண்பித்து நீ வந்து ஏமாத்துறையை தவிர அவங்கள வந்து அரசியல்வாதியாக்க பார்க்குற. வேற என்ன இருக்கு உன்கிட்ட? கொள்கை இருக்கு. விஜய்டா யாருன்னு சொல்ல முடியும்? நீ வந்து சும்மா ஸ்டாலின் போட்டிருக்கிற செருப்பு தூசி கூட ஆக மாட்டேன் நீ. அவருடைய தியாகத்துக்கு நானும் ஸ்டாலின் சார் போட்டி. சே, என்ன போட்டி? திருமணமாகி 3 மாதத்தில் இந்திரா காந்தியுடைய நெருக்கடிகளை எதிர்த்து சிறை சென்றவர்ரா ஸ்டாலின். நீ சினிமா படத்தில் கூட அட்டகத்தி பிடிச்ச பைய, சினிமாவில் வந்து இந்த ஜெயிலு அப்படின்னு காட்டுவாங்க, அதில் கூட ஒழுங்காக உட்காராதவன் ஸ்டாலினுக்கு இவருக்கு தான் போட்டியா. 2 கேனகருக்கு கத்தும், விஜய்னு கத்துவானே தவிர உன்னை யாரு என்ன நீ செஞ்சிருக்க? இது வரைக்கும் உனக்கு வந்திருக்கிற லட்சக்கணக்கான கோடி வருமானத்துக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்களுக்கு நீ ஒரு நாட்டு மக்களுக்கு செய்ய வேணாம்ப்பா. ரசிகர்ல எத்தனை பேர் மூட சுமக்கிற தொழிலாளி இருக்கான்? உன்னுடைய ரசிகர்ல எத்தனை பேர் சாதாரண சாமானியமான மக்கள் இருக்காங்க? அவங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன்னு லிஸ்ட் காட்டு பார்ப்போம். வருமானமே இல்லையான்றேன் நான். கார் வாங்கினா அதுக்கு வருமான வரி கட்டுறதில்லை. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அசிங்கமா கேவலமா பேசுறதுக்கு முன்னாடி கட்டுறது. நீ முதலமைச்சராகி கிழிக்க போறியா? இப்போ உங்ககிட்ட இருக்கிற பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு என்ன உதவி நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கோ, ரசிகர்களுக்கு செஞ்சிருக்க? வெக்கம் இல்ல? 41 பேர் இறந்தாங்கன்னு செய்தியை கேள்விப்பட்டவுடனே துண்டக்காரன் துணியக்காரன் ஓடி போய் பனையூர் பங்களால பதுங்கிட்டு தண்ணி அடிச்சு படுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு குய்யோ கையான்னு கத்துற விஜயை பார்த்து. இந்த எடப்பாடி பழனிசாமி முட்டு கொடுத்ததுக்கு பின்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து உன் போதையெல்லாம் தெளிச்சு விட்டு உனக்கு மூஞ்சில தண்ணி அடிச்சு சோடா கொடுத்து உன்னை எழுப்பி குளிப்பாட்டினதுக்கு பின்னாடி நீ வெளியே வந்த ஆளு. திமுக தவறு பண்ணிருச்சு. அரசு தன் கடமையை கரூர் விஷயத்தை செய்ய மறுத்துருச்சு. எப்படின்னு கேட்டா, 41 பேர் கொலை குற்றவாளி விஜயை தூக்கி சேலம் ஜெயிலில் போட்டு கருப்பு டவுசர் போட்டு உள்ள வச்சிருக்கணும். வச்சிருந்தா புத்தி வந்திருக்கா. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நம்முடைய தளபதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏற்படும் தொண்டர்கள் இறந்தால் விஜய்க்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு விஜயை போய் பனையூர் பங்களால படுக்க வச்சு நல்லா தண்ணி அடிக்க விட்டுட்டு குத்தாட்டம் போட விட்டுட்டு, இவர் வயதான காலத்தில் 72 வயசுல அப்பதான் அவருக்கு இதயத்தில் இது பண்ண நேரத்தில், சிகிச்சை பண்ண நேரத்தில் அங்கிருந்து இரவோடு இரவாக மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை கூப்பிட்டுக்கிட்டு, அங்கே இருக்கிற ஆட்களை பூரா கூப்பிட்டுக்கிட்டு, மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, இந்த தற்கூரிய விசிலடிச்சாங்க குஞ்சிங்க இந்த கூட்டத்துக்கு போய் இறந்து போனாங்க பாருங்க, அவங்களுக்கு பூரா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு முதலமைச்சர். நீ என்ன கிழிச்ச? உலகத்திலேயே இரங்கலுக்கு வந்து ஊருக்கு கூப்பிட்டு விட்டு 500 கிலோமீட்டர் கூப்பிட்டு விட்டு இரங்கல் தெரிவிச்ச ஒரு கொலகார நீ வந்து நாட்டு மக்களுக்கு கரூரை ஏமல பழிய போட பார்த்தாங்க. கரூர் குற்றவாளி 41 பேர் பிணத்தை, அந்த பிணத்துக்கு காரணமானவன் விஜய் இல்லையா? என்ன பேசுற நீ? இப்ப நடக்கிற தேர்தல் டெல்லிக்கு இல்லையா,
சரி, டெல்லிக்கு தேர்தல் நடந்த போது எங்க மயிரை புடுங்கின போனேன்னு கேட்கிறேன். நான் கேட்ப கிளிக்க போனியா நாக்கு வலிச்சான்னு கேட்கிறேன். என்னடா பேசுற நீ? டெல்லிக்கு தேர்தல் நடக்கும் போது எங்கடா போன விஜய் கட்சி? இந்த தற்கூரியில் எங்கடா போனீங்க? இப்ப டெல்லியுடைய ஆதிக்கம் இல்லையா? டெல்லி எழுதி கொடுத்துதான்டா படிக்கிற. வேலூர் கூட்டத்தில் மணியே டெல்லி எழுதி கொடுக்குற அசைன்மெண்ட் தான்டா பண்ற. அந்த டெல்லியை தான் நாங்கள் எதுக்குறோம். நம்முடைய தளபதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? டெல்லியை எதுக்குறோம்ன்றாரு. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன போட்டி? டெல்லி தான் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியிருக்காங்க. டெல்லி தான் சீமானை உருவாக்குறான். டெல்லி தான் ஒன்றை உருவாக்குனது. அதனால தான் நடக்கிற போட்டிங்க. ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிறது அனைவருமே டெல்லி அணி. புரிஞ்சுக்கிட்டியா? டெல்லி அணின்னா என்ன? தற்கூறிகளா, தானா குணாக்களா, விசில்களா? தெரிஞ்சுக்க. சொல்றேன், என்னை ஒரு ஆள் எதுக்குறாங்க. ஆமா, நீ பெரிய பயில்வா, அட்டகத்தி பைய. ஒன்று எதுக்குவா? நாங்கள் இந்த திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கா? டெல்லியை எதுக்குற தேர்தல் இல்லை. நம்ம டெல்லி எதுக்குற தேர்தல். அப்ப நீ தவிட்ட எங்க போய் கிடந்தியா? டெல்லி தேர்தலுக்கு படுத்துடுற. டெல்லி உன் படத்தை, ஜனநாயகம் படத்தை வெளியிட மாட்டேன்றான். டெல்லி உன்னை சிபிஐ வழக்கில் போட்டு கரெக்டாக வச்சிருக்கேன். ஏன் வழக்கு நடக்கலை? கரூர் வழக்கு வேகமாக நடத்தினால 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன ஆச்சு விஜய்? அப்போ டெல்லி ஆள் நீ. இப்போ நடக்கிற போட்டி தளபதி ஸ்டாலின் சொன்னது மாதிரி டெல்லி அணிக்கும். எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லி. ஆனால் இப்போ நீங்கள் யாரு? எந்த அணி தெரியுமா? நீ, எடப்பாடி, சீமா, நீங்க எல்லாம் விஜய், நீங்க எல்லாம் டெல்லி அணி. இந்த டெல்லி அணியை தமிழ்நாடு மக்கள் விரட்டுவாங்க. தெரியாத? நீ வேஷம் போட்டு வந்தா பெரியார் படத்தை எங்கேயாவது பெரியார் படம் போட்டிருக்க? பெரியார் வார்த்தை எந்த மேடையிலாவது தமிழ்நாட்டில் பேசியிருக்கான்னு பாருங்க. பெரியார் தான் கொள்கை வழிகாட்டி. அப்புறம் 67 அண்ணா ஆட்சி நல்ல ஆட்சி, காமராஜர் நல்ல ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி நல்ல ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா? சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஆட்சியில் ஊழல் பண்ணி அந்த வழக்கில் இருந்த செங்கோட்டை உன் கூட, கூப்பா கிருஷ்ணே உன் கூட, ஜேசிடி பிரபாகரே உன் கூட. அப்புறம் எப்படி சொல்லுவேன்? இன்னைக்கு தனபால் மகன், சபாநாயகர் மகன் உன் கூட. அப்ப ஊழல் ஆட்சின்னு சொல்ல முடியாது உன்னால. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. உன்கிட்ட சட்ட ஒழுங்கு வீட்டில் இருக்கா? அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் இடத்துல ஒரு பெண்ணை தன்னுடைய பையன் 10 வயது பையனை கூப்பிட்டு வந்து, ஐயா, என் பையன் தினசரி இனிப்பு ரொம்ப ஓவராக சாப்பிட்றான், ஆனால் உடல் உபாதையை பாதிக்கப்படுறான், புழு கடிக்குது, சொன்னால் கேட்க மாட்டேன்றான், நீங்கள் அவனுக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகத்திட்ட ஒரு அம்மையார் தன்னுடைய மகனை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறாரு, போயிட்டு 2 நாள் கழிச்சு வாமான்றார். ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு 2 நாள் வர சொல்கிறார். ஒரு பெரிய மனுஷன், நம்முடைய மதத்தில் பெரிய ஆள், இவர்கிட்ட கூப்பிட்டு வந்தால் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு கண்டிச்சு அல்லது ஒரு அறிவுரை சொல்லுவார்னு பார்த்தா 2 நாள் கழித்து வர சொல்கிறாரேன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழித்து போகிறாங்க. போனா அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு முடிச்சுட்டு சொல்கிறாரு, இதுக்கு ஏன் நான் 2 நாள் கழித்து வர சொன்னேன்னு சொன்னால், இவனுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு அன்னைக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னு கேட்டால் நானே இனிப்பு அதிகமாக சாப்பிட்டு இருந்தேன். இந்த 2 நாளாக நான் இனிப்பை நிறுத்திட்டு அறிவுரை சொல்லும்போது நான் ஒழுக்கமாக இருக்கணும். இது மாதிரி விஜய், நாடு கள்ளச்சாராயம் போதையில் தலைமாடுது. நீ தள்ளாடாமல் இருக்கியா? ஏன் பகல் கூட்டம் நடத்துகிற? 6 மணிக்கு மேலே உன்னால் ஏன் பொதுக்கூட்டம் பேச முடியல? 6 மணிக்கு மேலே பாட்டிலு, புட்டி, குட்டி, ரொட்டி எல்லாம். நீ தலைவன். 2 லூசு நாய் தெரியும், 2 லூசு தெரிவாங்க உன் முன்னாடி. படம் வேற, அரசியல் கலை வேறடா, முட்டாளுகளா. திரையிலா நம் நாட்டை ஆளுநரை தேடுவது? சிறையில் போராடியவன் யார்? தரையில் மக்களுக்காக போராடியவன் யார்? திரையில் 350 கோடி வாங்கிவிட்டு உல்லாச நடிகையுடன் கூத்தடித்து விட்டு 6 மணிக்கு மேல் ஏன்னா அவ்வளோ பெரிய பனை உறுப்பங்களால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்றைய உன் மனைவி, நான் பர்சனலாக பேச விரும்பலை,
உன் மனைவியோடு நீ வாழ்றியா? எங்க உன்கிட்ட உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்ல. விசிலடிச்சாங்க குஞ்சுகளை விசிலடிக்கிறீங்களே, விஜய் மகன் விசிலடிக்கிறானா? விஜய் நங்கைகளே, விஜய் ரசிக நங்கைகளே, விஜய் மகள் விசிலடிக்குதா? சத்தம் கேக்குதா? நம்பிகளே, விஜய் மகள் எங்க? உன் தலைவன்கிட்ட பாதுகாப்பு இல்ல. உன் தலைவன் நபிகள் நாயகிய புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி தன்னைத்தானே 2 நாளா இனிப்பு சாப்பிட நிறுத்திட்டு தான் ஆலோசனை சொன்னார். அதான் தலைவன். நீ போதை கலாச்சாரத்தை ஒழிப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோசிக்க இருக்கு? உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான தண்ணி அடிச்சு படுத்து கிடக்கிற பனையூர் பங்களால 41 பேரை கொண்டுட்டு போய் படுத்து கிடந்த இரங்கல் கூட தெரிவிக்கல. 48 மணி நேரம் ஒரு இரக்கமற்ற ஈவு இரக்கமற்ற ஒரு அற லூஸ். நாட்டில் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்றிய பெத்த தாய் தகப்பனா உன்னைய பார்க்க அனுமதிச்சிருக்கியா? நீ எப்பரா இந்த நாட்டில் ஆட்சிக்கு முதியோர்களை பாதுகாக்க போற? உங்க அப்ப ஆத்தால ஒன்னா இருக்கியா? பனையூர்ல உன்னை நினைச்சா பார்க்க முடியுமா? உங்க அப்ப ஆத்தா உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி சீராக்கிய உன் தாய் தந்தை உன்னை பார்க்க முடியுதா? உன் தாய் தந்தை கூட நீ வாழ்றியா? நீ ஸ்டாலின் சார், முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழனுக்காக உயிர் மூச்சாக வாழ்ந்த திராவிட இயக்கத்துடைய மூச்சு, தமிழின் மூச்சு கலைஞர். அவர் இறந்து விட்டார். சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு இடமில்லை என்கிறது எடப்பாடி அரசு. இங்கே லட்சக்கணக்கான கலைஞரின் உடன்பிறப்புகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் நெடிய கதவை தட்டி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை நேரில் சந்தித்து தன்னுடைய தந்தையாருக்கு சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணன் உறங்கும் இடத்தில் தம்பிக்கு அங்கே மரியாதை செலுத்திய தளபதி மு.க. ஸ்டாலின் எங்க? உங்க அப்பனையும் ஆத்தாலையும் பார்க்காம பனையூர்ல பங்களா கட்டி யாரோட குடும்பம் நடத்துற? என்ன செய்யறீங்க? நீ யோக்கியமான தலைவனா? ஸ்டாலினுக்கு உனக்கு எந்த வகையில போட்டி? இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். இந்திரா காந்தி நெருக்கடியை எதிர்த்து இந்தியாவிலேயே ஒரு 30 வயது இளைஞன் சிறை கூட்டணியில் அடைக்கப்பட்டார். சிறை கூட்டணியிலே மின்சாரம் அணைக்கப்பட்ட அன்றைக்கு வித்யாசாகர் என்கின்ற ஜெயில் சூப்பரன், சென்னை சூப்பரன் நூற்றுக்கணக்கான காவலர்களை அழைத்து ஸ்டாலின் எங்கே என்று தேடி அடித்து நொறுக்கினார்கள். முரசொலி மாறன் தாக்கப்பட்டார், சிட்டிபாபு தாக்கப்பட்டார், ஆற்காடு வீராசாமி தாக்கப்பட்டார், ஆசிரியர் வீரமணி தாக்கப்பட்டார், ஸ்டாலின் பாதுகாக்கப்பட்டார். வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடிவனா நீ? ஓ படம் ஜனநாயகம் படம் வரல, அதுக்கே நீ போராட துப்பு கட்ட ஒரு ஆளு டெல்லி டெல்லி எப்படி எடுத்து நீ போராடுவ நாளைக்கு மக்களுக்காக? நாடாளுமன்ற தேர்தல் தான் குப்புற கெடுத்து படிச்சுக்கிற. ஒன்றிய அரசுன்னு சொன்னா பயப்படுற, நடுங்கிற, குளிர் காய்ச்சல் வருது ஒரு விஜய்க்கு. நீ எப்படி டெல்லியில மாநில உரிமைகளுக்காக கொண்டு கொடுப்ப? கள்ள டிக்கெட் வாங்கி உன் படம் பார்த்த 2 ரசிக குஞ்சுகள் வேணா உனக்கு ஓட்டு போடுவாங்க. நீ நினைக்கிற கற்பனை இங்க எடுக்காது. அதனால நீ யாருக்கு என்ன செஞ்சிருக்க? இன்னைக்கு கண்கலங்கி பேசுறது எப்படி பார்க்கலாம்? கீழே கூட அவங்களோட தொண்டர்கள்லாம் சிரிக்கிறாங்க. சரக்கு ஓவர், சரக்கு வெளிநாட்டு சரக்கா தமிழ்நாட்டு டாஸ்மாக் சரக்கான்னு தெரியல, சரக்கு இன்னைக்கு இல்லை அவங்க தொண்டர்களை சிரிக்கிறாங்களே பெண்கள். நம்ம ஒரு கண்ணீர் அடிக்கும் போது சிரிக்கிறானா அவன் எப்படி லூசுன்னு பாருங்க. லூசுக்கு லூசு தான் கிடைப்பான். ஒரு லூசு. நீ அவ்வளோ சவுண்டை கொடுத்து பேசுறதுக்கு உனக்கு என்னடா இருக்குங்க? நீ என்ன தமிழ்நாட்டு காலத்தில் நின்றுட்ட, தமிழ்நாட்டுக்கு போராடிட்ட, தமிழ் உரிமைக்கு போராடிட்ட. இந்த மாநில அரசு எதிர்த்தால் ஏதாவது போராட்டம் நடத்திருக்கியா? நீ நின்றுருக்கியா? களத்துக்கு வந்திருக்கியா? அதனால் அட்டக்கத்தி வீரன் தமிழ்நாட்டில் குழப்பம் பண்ணலாம் அப்படி பிஜேபி பெரியார் படத்தை கூட ஒன்று இறக்கிருக்கு. அதான் டெல்லி அணி. நீ தான் டெல்லி அணி. சீமான் ஒரு
பெரியாரை திட்டிக்கிட்டு டெல்லி அணி, எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் டெல்லி அணி. இது ஒரு அணி. இங்கே தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் திருமாவளவன், இடதுசாரிகள், தேசிய பிரேமலதா விஜயகாந்த், மறுமலர்ச்சி திமுக, எங்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டு அணி. தமிழாக பிறந்து தமிழுக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு அணி. தளபதி ஸ்டாலின் தலைமையில் நீ எட்டப்பன் எடப்பாடி பழனிசாமி, நடமாடும் எட்டப்பன் டிடிவி, எட்டப்பனாக இருந்து கொண்டு பிஜேபிக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்காம பெரியாரை ஒழிப்பேன்னு சொல்ற சீமான் ஒரு எட்டப்பன். நீ பெரியார் படத்தை போட்டு டெல்லி அணி. அதனால நீங்க தான் டெல்லி அணி. டெல்லி அணி தனியா இல்லை, தமிழ்நாட்டு அணி தளபதி ஸ்டாலின் தலைமையில். தமிழ்நாட்டு மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் ஓரணி வெற்றி பெறும். நன்றி சார். நன்றி.